ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா நம்ம கவாத்து செஞ்சுட்டு மல்லிகை செடிக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி பார்த்திங்கன்னா நம்ம December 14th கவாத்து செஞ்ச மல்லிகை செடி தான். அண்ட் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது நேற்று December 24th. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், இப்போ இந்த 10 நாட்களில் மல்லிகை செடியில் வந்து புதிய துளிகள் வந்து நல்லாவே வெளியே வந்துருச்சு. இலைகளெல்லாம் நல்லா எத்தனை இலை வந்திருக்கு அப்படிங்கிறது தென்படுற அளவுக்கு கொப்புகள் வந்து துளி விட்டுருச்சு. இப்போது இனிமேல் வந்து இந்த முதல் தாவர நிலை வளர்ச்சி வந்து இனிமேல் தீவிரமடைந்து வளரும். இந்த டைமில் வந்து நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணி புழுக்கள் தாக்குதலும் பேன்கள் தாக்குதலும் ஏற்படாத அளவுக்கு மல்லிகை செடியை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஏற்கனவே முதல் ஸ்ப்ரே கொடுத்து சரியாக 6 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2வது ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம். நம்ம முதல் ஸ்ப்ரே வந்து என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம், போய் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம உட்கர்ஸ் பிராண்டை சேர்ந்த ஹியூமனாஸ் 98 எடுத்து வந்திருக்கோம். இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் 16 லிட்டர் ஸ்ப்ரே டேங்கு 16 கிராம் எடுத்து வந்திருக்கோம். இதை பயன்படுத்துகிற மூலமா இந்த துளிர்கள் எல்லாம் இன்னுமே தீவிரமடைந்து தாவரநிலை வளர்ச்சியில் வளர்கிறதுக்கான தன்மையை இது பயிருக்கு கொடுக்கும். அண்ட் நல்ல பச்சை தன்மையும் பயிருக்கு வந்து கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரோஃபியூஸ். இதில் வந்து ஸ்பைரோமெசிஃபன் 22.9% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது. இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் 14 லிட்டர் ஸ்ப்ரே டேங்கு 16 ml எடுத்து வந்திருக்கோம். இதை பயன்படுத்துகிற மூலமா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய செம்மேன் தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை வெள்ளைக்கீல் தாக்குதலாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே சேர்த்தே கட்டுப்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செஞ்சு இதில் வந்து குளோரன்ட்ரானில்ப்ரோல் 18.5% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது. இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.4 ml அப்படிங்கிற விதத்தில் 16 ஸ்ப்ரே டேங்கு நம்ம 6.4 ml எடுத்து வந்திருக்கோம். இதை பயன்படுத்துகிற மூலமா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய கூண்டு புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா பச்சை இலை புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா மொட்டு புழு தாக்குதலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தலாம். அண்ட் இது கூடவே மேக்ஸேட், அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுப்பசை வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் 16 லிட்டர் ஸ்ப்ரே டேங்கு 16 ml எடுத்து வந்திருக்கோம். இது இல்லாமல் சிலிக்கான் பேஸ்ட் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் அந்த பிராண்டில் குறிப்பிடக்கூடிய அளவு கரெக்டாக பயன்படுத்துங்க. அப்படின்னா தான் 100% ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இதை வந்து எந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, முடிஞ்ச அளவு காலையில் ஒரு 9 மணிலேருந்து மாலை ஒரு 4 மணிக்கு உள்பட்ட நேரத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படின்னா தான் முழுமையான ரிசல்ட் வந்து மல்லிகை செடியில் தென்படும். இதுவே 9 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது பனி காலம் அப்படிங்கிறதுனால நினைஞ்சிருக்கக்கூடிய இலைகள் வந்து முழுமையாக உலர்ந்து வந்திருக்காது. ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம கலந்துருக்கக்கூடிய மருந்தோட அளவு வந்து இன்னுமே டைல்யூட் ஆகி நீர் கூட கலக்கும்போது அதோடய ரிசல்ட் வந்து முழு செயல்திறனோடு கிடைக்காது. அண்ட் இதே மாதிரி தான் நம்ம 4 மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போதுமே, ஏன்னா பொழுதடையக்கூடிய நேரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பனி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கக்கூடியது குருத்து பகுதிகளெல்லாம் முழுமையாக காயறதுக்கு முன்னாடியே திருப்பி நனையக்கூடும். ஸோ அப்போயுமே முழுமையான செயல்திறனோட இந்த மருந்துகள் எல்லாம் வேலை செய்யாது. ஸோ அதனால் நம்ம சொல்லக்கூடிய நேரத்திற்கு உட்பட்டு காலை 9 மணிலேருந்து மாலை 4 மணிக்குள்ளே ஸ்ப்ரே பண்ண பாருங்கள். அண்ட் இன்னொன்று, நம்ம சொல்லக்கூடிய ஸ்பைரோஃபியூஸ் வந்து மல்லிகை செடியில் செம்மேன் தாக்குதலோ இல்லை வெள்ளைக்கீல் தாக்குதலோ ஏற்பட்டிருந்தால் மட்டும் பயன்படுத்தினா போதும். அப்படி ஏற்படலை அப்படிங்கிறவங்க வந்து பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹியூமிக் ஆசிடான உட்கர்ஸ் பிராண்டை சேர்ந்த ஹியூமினாஸையும், அப்படி இல்லைனா எந்த ஒரு பிராண்டை சேர்ந்த ஹியூமிக் ஆசிட் இருக்கக்கூடிய பயோஸ்டிமுலண்ட்டையும், அது கூடவே சென்சியோ இல்லைனா எந்த ஒரு புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தையோ பயன்படுத்தினா போதும். அதனால கவாத்து செஞ்சு விட்டு தாவரநிலை வளர்ச்சி தீவிரமடைகிறதுக்கு உட்பட்ட நேரத்தில் மல்லிகை செடியில் அதிகபட்சமாக புழுக்கள் தாக்குதல்லாம் ஏற்படும், பேன்கள் தாக்குதல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். அண்ட் இன்னொன்று, ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஓரளவு ஆவரேஜான ஸ்பீடில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி இல்லை காற்று அதிகமாக அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சிலேட்டரை கூடுதலாக வச்சு ஸ்ப்ரே பண்ணால் தான் முழுமையாக குருத்து பகுதியில் வரையும், அதே நேரத்தில் இலைகளுக்கு அடிப்புறமும் நல்லா மருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுனால ஓரளவு ஆவரேஜ் ஸ்பீடில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறோம். அதே நேரத்தில் இங்கே வந்து காற்று அதிகமாக அடிக்கலை நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய நேரத்தில். ஸோ காற்று அதிகமாக அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆவரேஜான ஆக்சிலேட்டரை வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்துகள் எல்லாம் காற்றில் அதிகமாக போகும். ஸோ அப்போ வந்து ஆக்சிலேட்டர் கூடுதலாக வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். அதில் அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.